குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மாசி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் ஆங்கில 17/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:33 திதி இன்று அதிகாலை 1:59 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் காலை 7:36 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் மாலை 3:03 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:18 வரை சதயம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், சமநோக்கு நாள், திங்கட்கிழமை. சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்கு. பஞ்சமி திதி இருக்கிறதுனால இன்றைய தினம் வராகி வழிபாடும் சிறப்பை தரும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சக்கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும் புத பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவான், ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மாந்தியோடு இணைந்து. கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும். இன்று மாலை 6:02 சந்திர பகவான் துலா ராசிக்குள் பிரவேசமாகிறார். 6:03 மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். நம்ம வகுப்பை பத்தி பார்த்துட்டு வந்தோம். வகுப்பு மார்ச் மாசம் முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கப்படும். ஏன்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் கேட்கிறாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்படும். மாதம் 1000 ரூபாய் தான். முழு நாள் வகுப்பு காலை 9 மணியிலிருந்து 9:10 ஆரம்பிச்சிருவோம். மாலை 4 மணி வரைக்கும் வகுப்பு போகும். இணைந்து கொள்கிறவர்கள் இணைந்து கொள்ளலாம். பரிகாரத்தோடு சொல்லி கொடுக்கப்படும். நிறைய இடத்துல அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அதாவது சில கிரக சேர்க்கை இதெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் நீங்க போய் பலன் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். இல்ல உங்க வீட்லயே சில பிரச்சனைகள் இருந்தால் அந்த பரிகாரத்தை நீங்க கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அது உபயோகப்படும். அதே மாதிரி எந்திரங்கள் மந்திரங்கள் அந்த வகுப்பும் போடப்படும். எந்திரங்கள் எப்படி எழுதுவது, இப்போ வேலை கிடைக்க, அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, அதே போல வீடு கட்டி பாதியில நின்று போனால், அதே மாதிரி பூமிக்கு சல்லிய தோஷம்னு ஒண்ணு இருக்கும். அந்த பூமி அதாவது பூர்வீக சொத்து இருந்து அந்த பூர்வீக சொத்து ரொம்ப நாளா கவனிக்கப்படாமல் இருந்தால் அந்த இடம் பாத்தீங்கன்னா சல்லிய தோஷம் உண்டாகும். அந்த சல்லிய தோஷத்தை போக்கி பூர்வீக சொத்தை நல்லபடியாக அது வீடு கட்டி எல்லோரும் வாழ்வதற்கான ஒரு பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும். எந்திரங்கள் மந்திரங்கள். அந்த எந்திரம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50 வகையான எந்திரங்கள். இது தாயத்துக்குள்ள அடைக்கிறதுக்கும் சரி, அதே போல பெருசா 6க்கு 6 3க்கு 3 4க்கு 4 1க்கு 1 எப்படி எழுதுவது, அது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத சொல்லி கொடுக்கப்படும். இது எப்போன்றதே டேட்டு அறிவிக்கிறேன். இதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில தான் போடப்படும். இணைந்து கொள்கிறவர்கள் இணைந்து கொள்ளலாம். போன முறை வகுப்பு போட்டோம், அது மாந்திரீக வகுப்பு. எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அதே போலதான் இந்த வகுப்பும். இது எல்லாருமே கத்துக்கலாம். இந்த குறி சொல்றவங்க, கோயில் வச்சிருக்கவங்க, கோவில்ல பூசாரியா இருக்கிறவங்க, ஜோதிடம் பார்க்கிறவர்கள், தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் செய்யறவங்க, அவங்கெல்லாம் இதை கத்துக்கலாம். ஏன்னா இதுல வசிய குடுவை அப்படின்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இது அது மாதிரிலாம் சொல்லி கொடுக்கப்படும். ஃபீஸ் எவ்வளோன்றத நாளைய தினம் சொல்கிறேன். இது எப்போ போடப்படும்ன்றத சொல்கிறேன். சேர்ற விருப்பம் உள்ளவங்க இப்பவே நீங்க பதிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஒரு சில விஷயங்கள். கிரக சேர்க்கைகளுக்கு விருட்ச பரிகாரம். இப்ப பரிகாரம்ன்றது நிறைய இருக்கு.
இதுல வந்து விருட்ச பரிகாரம்னா மரம், நம்ம வந்து மரம் நடுறது, இது பண்றது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து விஷயத்துக்கே வந்துடுறேன். இப்ப சூரியன் சனி, இப்ப சூரியன் சனி இணைவு வந்தாலே, சூரியன் யாரு? தந்தை, சனின்றது மகன் இல்லையா? அப்போ மகன் மகள், அப்போ அது இரண்டும் ஒன்று சேரும் போது தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு இந்த இடத்துல சில பிரச்சனையை கொடுக்கும், தடையை கொடுக்கும், தடை தாமதம் கொடுக்கும் ஜாதகருக்கு. அப்போ இந்த இணைவு தந்தைக்கும் எப்போதும் மன வேறுபாட்டை கொடுப்பதோட அரசு விஷயத்துல தடை தாமதம் ஏற்படும். இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நெல்லி மரம் குல்மோகார் அப்படின்னு ஒரு செடி மரம் இருக்கு, அந்த மரத்தை வளர்க்கலாம். சில பேர் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முடியாது, ஃப்ளாட்ல இருக்காங்க, அவங்கள வைக்க முடியாது, அவங்களாம் என்ன பண்ணணும்னா வாங்கி தானமா கொடுக்கலாம், ஏதாவது ஒரு கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவை இதுக்கு ஏற்படுத்தும். இது வந்து செவ்வாய் அப்படின்றது ரொம்ப சூடான ஒரு கிரகம், கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம். அப்ப சூரியனோட இது சேரும்போது அகங்காரம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், சூரியன் செவ்வாய் இணைவு அகங்காரம் அதிகமா இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் என்ன செய்யணும்னா, வாத நாராயண மரம்னு ஒண்ணு இருக்கு, வேப்ப மரம், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வீட்டுல முடிஞ்சா வளர்க்கலாம், இல்லை தானமா கொடுக்கலாம். இந்த மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் மிக நன்மையை தரும். இப்போ உங்க ஏரியா பக்கத்துல எங்கேயாவது இந்த மாதிரி வந்து வாதநாரம் வேப்ப மரம் எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதுக்கு உங்களால முடிஞ்சா தண்ணி ஊத்துங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சூரியன் ராகு, இந்த கிரகம் வந்து ஜாதகருக்கு எப்பொழுதும் ஒரு கிரகண மறைவு நிலையை கொடுக்கும். ராகு வந்து இப்போ வந்து கிரகணம் ஏற்படும் போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்றது 2 விதமாக வரும். அதோடு இந்த ராகு சேரும் போது அந்த கிரகணத்துக்கு அப்போ மறையும் இல்லையா? அப்போ மறைஞ்சா என்ன ஆகும்? வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு மறைந்து போகும். அடிக்கடி ஜாதகருடைய தந்தைக்கு அடிக்கடி நோய் வரும், துன்பம் வரும், வெளியில செல்ல முடியாத ஒரு துக்கத்துல தவிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இந்த சேர்க்கை உடையவர்கள் தேக்கு மரம், அப்படி இல்லைன்னா மஞ்சள் கொன்றை மரம்னு ஒண்ணு இருக்கு. கொன்றை மரம் சிவனுக்கு உரியது, ரொம்ப சிறப்பா இருக்கும். அது வந்து பூ பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கும், கொத்தா இருக்கும். அது வந்து சிவனுடைய குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி மரக்கன்றுகளை நீங்க வந்து கோயில்களுக்கு தானமா கொடுக்கலாம், இல்லை எங்கேயாவது வந்து பார்க்கு இல்லை பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி இடத்துல கூட அந்த மரத்தை நீங்க நட்டு வச்சு டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே வரலாம். இன்னும் நிறைய இருக்கு, சூரியன் கேது இருக்கு, சந்திரன் சனி இருக்கு, சந்திரன் செவ்வாய் இருக்கு, சந்திரன் ராகு இருக்கு, சந்திரன் கேது இருக்கு. இதுக்கெல்லாம் நாளைய தினம் என்ன பரிகாரம் அப்படின்றத சொல்றேன். உங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இணைவு இருக்கா அப்படின்றத பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சனி சந்திரன் இணைவு, அதே மாதிரி சனி செவ்வாய் இணைவு, சூரியன் ராகு, சூரியனும் செவ்வாயும் இணைவு, இந்த மாதிரி இருந்தால் இவர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள், திருமணத்தில் தடை, திருமணம் மணமேடைக்கு வந்து கூட நின்று போற ஒரு தடை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. இப்ப நான் சிம்பிளா இந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு முறை சனியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சனி செவ்வாய் இணைந்தாலும் வாழ்க்கையில் போராட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் பரிகாரங்களும் நிறைய சொல்லியிருக்கேன். அப்படி உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா எடுத்து பாருங்க, அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம்.
அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வருவாயும் இருக்கும். அதே மாதிரி சுகமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாளாகவும் இருக்கும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். எந்த செயலிலும் உற்சாகத்தோடு ஈடுபடுவீங்க. கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் காணப்படும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. புதுவிதமான இலக்குகள்லாம் பிறக்கும். வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். தனிப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். திடீர் பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கவனமா இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்கார புதிய அனுபவம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, புதிய திட்டங்களை மனதில் இருந்தால் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலகும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்க கையில இருக்கிற சேமிப்பெல்லாம் குறைகின்ற தன்மை இருக்கும். அதனால செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க. இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். உணர்பூச நட்சத்திரக்காரர் விவேகத்தோடு செயல்பாடு இருப்பது சிறப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்பத்துல முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பெரியோர்களின் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். தன வரவு தேவைக்கு ஏற்ப இன்னைக்கு இருக்கும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமா இருங்க. பேசும்போதும் சரி, அவர்கள் ஏதாவது கேட்டால் அதற்கு தகுந்த பதிலை கூறிவிட்டு விலகி வந்துவிட வேண்டும். அதே மாதிரி உங்களை விட்டு பிரிந்தவர்கள் கூட விரும்பி வருவார்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் செழிப்பான நல்ல வாய்ப்புகளும் வரவுகளும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பூசம் நட்சத்திரக்காரர் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பொருளாதார நெருக்கடிகள்லாம் இன்றைய தினம் குறைகின்ற ஒரு நாள். கடன் பிரச்சனைகள்லாம் சில முடிவுக்கு வரும். உடன் பிறந்தவர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்கள் வழியில அனுகூலம் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு நாள். அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு உடல்ல ஒரு புத்துணர்ச்சி, மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இன்னைக்கு அமையும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அமைதியா இன்னைக்கு இருங்க. வரவும் இருக்கும், இன்னைக்கு செலவும் இருக்கும். அதே மாதிரி புதிய நட்பு இன்னைக்கு சேரக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கூட்டாளிகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும். மாணவர்களுக்கு படிப்புல மந்த நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க. ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க. அதிசய தென்மேற்கு திசை நிறனாமின் அசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சந்தோஷமான சிந்தனைகள் மூலம் ஒரு சுறுசுறுப்போட இன்னைக்கு செயல்படுவீங்க. சுபகாரிய பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். அதே மாதிரி இந்த வர்த்தக தொழில், இணையதளத்துல வர்த்தகம் பண்றவங்க, அதே மாதிரி முதல் போட்டு அந்த முதல்ல இருந்து லாபம் எடுக்கணும் நினைப்பவர்கள் இன்றைய தினம் அந்த முதலீடு செய்வதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே போல கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், சிந்தனைகள் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கம் இல்லாமல் இன்னைக்கு செயல்பாடு உங்களுக்கு இருக்கட்டும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதுசா ஏதாவது முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது சிந்தித்து முயற்சி பண்ணுங்க. சிறப்பா இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி வெளி உணவை தவிர்த்துருங்க. உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான நல்ல தருணங்கள் அமைகின்ற ஒரு நாள். தொழில சின்ன சின்ன மாறுதல்களை நீங்களே செய்வீங்க. இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். கேட்டை நட்சத்திரக்காரர் மாற்றமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில் அபிவிருத்திக்கான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். தொழிற்சங்க, அதாவது இந்த சங்க பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். வேலை பளு இன்னைக்கு அதிகமா இருக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, இந்த சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு, கலை சார்ந்த அந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இன்றைய தினம் திறமைக்கு ஏற்ப சாதகமான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசயன் 7 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான ஒரு நாளாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சந்தோஷமான ஒரு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு
உண்டாகுகின்ற ஒரு நாள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு முன்னுரிமை ஏற்படுகின்ற ஒரு நாள். கண் பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்னைக்கு அது விலகுகின்ற ஒரு தன்மை. வெளிவட்டாரத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 3 நட்ச நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் நல்ல தெளிவு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்துல மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க. வரவை காட்டிலும் செலவு மேம்படும். கூட்டாளிகளோட சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை ஏற்படும். குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும். மாலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு. மாலை வேலைக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும். அது வரைக்கும் மௌனமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 1 நட்சத்திர வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதை செய்தாலும் மாலை 6 மணிக்குள்ள செய்து முடிச்சிருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அதனால ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுல மட்டும் பொறுமையை கையாளுங்க. இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இழுபறியா தான் இருக்கும். அது போல மாலை வேலை வரை 6 மணிக்குள்ள எதை செய்தாலும் செஞ்சு முடிச்சிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு எல்லாத்திலுமே தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடக்கும். வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடும். அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும். அதனால இன்றைய தினம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட எதையும் செய்யுங்கள், சிறப்பா இருக்கும். பொறுமையோடு செய்யுங்க. அதிசய மேற்கு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படாதீங்க, விவேகத்தோடு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.